ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான சம்மர் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ஹெல்த்தியான பனானா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 2-3 பொருட்கள் தான் தேவைப்படும். இது பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பீட்டர், கண்டன்ஸ் மில்க், க்ரீம், இந்த மாதிரி எந்த விதமான பொருட்கள் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த வாழைப்பழம் 2 பெரிய வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை தோலை உரிச்சிட்டு இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்ன வாழைப்பழம் எடுக்கிறதா இருந்தால் 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதே ப்ராசஸில் உங்களுக்கு வாழைப்பழம் இல்லை, உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது பழங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சும் பண்ணலாம். ஆனால் சேம் ப்ராசஸ் தான். இப்போ இதே போல் மீதி இருக்க அந்த ஒரு பழத்தையும் நல்லா கட் பண்ணிடலாம். இது போல் நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ 2 வாழைப்பழத்தையும் இது போல் ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ஃப்ரீஸ் ஆகணும். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுடைய பனானா நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம தொட்டு பார்க்கும்போதே நல்லா ஹார்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஹார்டாக இருக்கணும். இப்போ இந்த பனானாவை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுறணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பனானாலாம் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு கெட்டியான ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான பாலாக இருக்கணும். அது ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். அதாவது 100 ml அளவு இருக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு சுகர் பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சர்க்கரை சேர்க்கலாம், இல்லை வெல்லம் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம். ஒருவேளை நீங்கள் சேர்த்துருக்க வாழைப்பழமே நல்ல இனிப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சுகரை சேர்க்காம கூட இந்த ரெசிபி பண்ணலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க வாழைப்பழம் இனிப்பு கம்மியாக இருந்தது, அதனால தான் நான் சுகர் சேர்த்துருக்கேன். அதே போல் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் 1/2 கப் அளவு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சில்லுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டு ஒரு 5 மணி நேரம் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கும். இதை நம்ம மறுபடிக்கும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். எதுக்காகனா இது இப்போ கிறிஸ்டலாக இருக்கும். அதனால் நம்ம மறுபடிக்கும் அரைச்சிட்டு மறுபடிக்கும் நம்ம ஃப்ரீசரில் வைக்கும்போது அது நல்ல சாஃப்டாக சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் அதே டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சிம்பிளாக ரொம்பவே ஈஸியான ஐஸ்கிரீம், அதே மாதிரி ஹெல்த்தியான ஐஸ்கிரீமும் கூட. இப்போ கொஞ்சம் போல் டெக்கரேஷனுக்காக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு இந்த பனானா ஐஸ்கிரீமை நம்ம சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளெயினாக அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் நிறைய வெரைட்டியான ஐஸ்கிரீம் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.